Students, welcome to online classes 6th standard student. In the week number geography la understanding disaster பத்தி பார்க்க போறோம். This is the topic of this lesson. In this lesson we are going to learn about the meaning of disaster and the types of disaster and the disaster management and orient them the words to the used in the media பத்தி பார்க்க போறோம். And then understand நம்ம வந்து சுனாமி பத்தியும் flood பத்தியெல்லாம் understand பண்ணிக்க போறோம். And then and we also understand about the forecasting, emergency operation center, etc. In this lesson we are going to learn about the natural disaster and man-made disaster. It also deals with the precautionary and mitigation measures taken to avoid the loss of lives and materials. Disaster is a very common phenomenon in a human society. It has been experienced by people since time immemorial, though its form way may be varied. It has been a challenge for society. The latest development which has been discovered in the World Disaster Report recently is that the disasters have increased in frequency and intensity. India is one of the most disaster-prone countries in the world. It has some of the world's most severe drought, famine, cyclone, earthquake, chemical disaster, rail accidents and road accidents. The high density of population in the developing countries, especially in the high-risk coastal areas, result in millions of people getting affected by natural disaster, especially in reckoning disaster like flood, cyclone, storm surge, etc. டிசாஸ்டர்னா என்ன? பேரழிவு, பெரும் ஆபத்து. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பேரழிவு மனிதனால் ஏற்படுற அழிவுகள் தனி, அண்ட் தென் இயற்கையால் ஏற்படுற அழிவுகள் தனின்னு சொல்கிறோம். நம்ம எத்தனை பார்த்தோம். இப்போ இயற்கையால் என்ன அழிவு ஏற்படுகிறது? சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வர்தா புயல், அண்ட் தென் இப்போ என்ன வெள்ளத்தினால ஏற்படுத்துறது, அண்ட் தென் வெள்ளம் புயல்னால் ஏற்படுறது, அப்புறம் வந்து என்னது நிலச்சரிவு, பனி சரிவு, அப்புறம் வெள்ளம், காற்று, சுனாமி, எர்த்குவேக், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு. இதெல்லாம் எரிமலை வெடித்து அப்படியே சிதறி வந்து அதனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அழிந்து போகிறது. இந்த மாதிரியானதான் நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது பார்த்திங்கன்னா டிசாஸ்டர்ஸ் கேன் பி டிவைடட் இன்டூ 2. நான் சொன்னேன்ல, மனிதனால் ஏற்படுறது மேன்மேட் டிசாஸ்டர், இயற்கையால் ஏற்படுறது நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எர்த்குவேக்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சடன் ஷேக் ஆஃப் த எர்த் அட் அ பிளேஸ் வேர் ஏ ஷார்ட் ஸ்பெல் ஆஃப் டைம் இஸ் கால். திடீர்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஆட்டம் காணும், கட்டில் எல்லாம் ஆடும், பீரோவெல்லாம் ஷேக் ஆகும், அப்படியே கிராக் விழும். அதுதான் வந்து சடன் எர்த்குவேக். The duration of the earthquake எவ்வளோ? ஒரு few seconds தான் இருக்கும், இல்லை few minutes. The point where an earthquake originates, it is called focus. The vertical point at the surface from the focus is called epicenter. அப்புறம் வால்கனோனா எரிமலை are openings of vents when lava, small rocks and steam erupt into the earth's surface. earthquake பாரு எப்படி இடிஞ்சு வருது, and then volcanic eruption பாரு எரிமலையிலேருந்து எப்படி வெடித்து நெருப்பு குழம்பாக போகுது பாரு. and then சுனாமினா திடீர்னு அலைகள் அடிச்சுட்டே இருக்கும். நமக்கு தெரியும், எப்போவுமே திடீர்னு ஒரு 20-30 சென்டிமீட்டருக்கு மேலே அடித்து அப்படியே எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகுதுன்னா தட் இஸ் த எர்த்குவேக். சுனாமி. அண்ட் தென் சுனாமினா வேவ்ஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக வேவ்ஸ் வந்து மூவ் ஆகிறது பேர் தான் சுனாமி. ஜெனரேட்டட் பை த எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன் அண்ட் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ், அது பேர் சுனாமி. சைக்ளான் வந்து புயல், லோ ப்ரெஷர். அந்த லோ ப்ரெஷரில் ஏரியா விச் இஸ் என்சர்க்கிள்டு பை ஹை ப்ரெஷர், காற்று வர்றது. லோ ப்ரெஷர் காற்று இப்போல்லாம் அடிக்கிறது ஸ்லோவாக ப்ரெஷர் வரைக்கும், அது வந்து ஹையாக ப்ரெஷர் கொடுக்குறது பேர் தான் சைக்ளோன். ஃப்ளட்டு வந்து நிறைய மழை பெஞ்சு அதனால் ஏற்படுற விளைவு தான் நமக்கு ஃப்ளட்டு. ரெயின்ஃபால் ஏரியாஸ் இஸ் கால்ட் அ ஃப்ளட். லேண்ட்ஸ்லைட்னா நிலச்சரிவு. த மூமெண்ட் ஆஃப் அ மாஸ் ஆஃப் ராக் டெப்ரி சாயில். இது வந்து மோஸ்ட்லி நீலகிரிஸ், ஊட்டி, உதகமண்டலம் அந்த மாதிரி இடத்துல தான் நிலச்சரிவு திடீர்னு ஏற்படும். இதனால் ரயிலெலாம் நிறுத்தம் பண்ணிவிடுவாங்க, ரயில் டிராஃபிக்கெல்லாம் நிறுத்திடுவாங்க. அண்ட் தென் அவாலன்ச்சுனா பனி சரிவு. எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஐஸ் ஸ்னோ அண்ட் ராக் ஃபாலிங் குவிக்லி டவுன் த சைட் ஆஃப் த மவுண்டன். அப்படியே பெரிய ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறது, பனிக்கட்டி என்ன ஆகும், அப்படியே மவுண்டன் மேலே அப்படியே சரிஞ்சிடும். அது இது மோஸ்ட்லி வந்து அவலான்ச் வந்து உதகமண்டலம், கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துலாம் நிறைய நடக்கும். அப்புறம் தண்டர் அண்ட் லைட்னிங். தண்டர் இஸ் அ சீரீஸ் ஆஃப் அ சடன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தண்டர், இடிக்கிறது, மழை பெய்யுறது. திடீர்னு இடி இடித்தாலும் மழை நின்றுடும்,
லைட்னிங் அப்போவும் நம்ம என்னது மரத்துக்கு அடியில் போய் நிற்கக்கூடாது, வெளியே போய் நல்ல ஃப்ரீ லேண்டில் பிளெயின் லேண்டில் போய் உக்காந்துக்கணும். நம்ம முன்னாடியெல்லாம் மரத்துக்கு அடியில் போய் நின்னா என்ன ஆகும், அது மரத்துக்கு நடுவில் அந்த ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் வரப்போ அது அப்படியே நம்மளை தாக்கிடும். அதுதான் சொல்லியிருக்காங்களே, சடன் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் அண்ட் ட்ரெம்பிளிங் சவுண்டு வேவ்ஸ், சத்தம் ஒரு இடி அடிக்கிறப்ப, விச் ஆர் காமன்லி ஆஸ் தண்டர் அண்ட் லைட்னிங். இங்கே பாரு சைக்ளோன் காற்று அடிக்கிறது, இது எக்ஸாம்பிள் வர்தா புயல். லேண்ட் ஸ்லைட் நில சரிவு பற்றியா, அப்படியே நிலம் வந்து அந்த நகரத்து மேலே சரிஞ்சுது. அவாலஞ்சஸ் பனி கட்டி உருக்கி வருது. தண்டர் அண்ட் லைட்னிங். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டுட் ஐ எம் திங்கிங். தென் மேன்மேட் டிசாஸ்டர்னால் ஃபயர், நெருப்பு உண்டாருது. அப்புறம் திடீர்னு பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறது போகிறப்போ. அப்புறம் டெரரிசம், ஏதாவது வைலன்ஸ் பண்ணுறது, அதுவும் ஸ்டாம்பீட். இதெல்லாம் தான் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். மேன்மேட் டிசாஸ்டர் ஏதாவது ஃபயர், நான் சொன்னேன்ல, ஏதாவது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து தீ பிடிச்சிக்கிறது, இதை பட்டாசு ஃபேக்ட்ரியில் பட்டாசு தொழிற்சாலை தீ பிடிச்சிக்கிறதுனாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம என்னது நினைக்காதபடிக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி போட்டோம்னா தீ பிடிக்கிற டைமில் அதுக்கெல்லாம் நம்ம உடனே ப்ரிகாஷன் எடுக்கணும். அண்ட் தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அப்போ பை ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், டிமாலிஷன். திடீர்னு ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல, அது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு ஞாபகம் வரல, அந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்தது. அதனால் நிறைய பில்டிங் கட்டுறவங்க எல்லாருமே இறந்து போனாங்க. ஓகேவா, அதனால தான் அப்ரூவ்டெல்லாம் ஒழுங்காக கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே. 3 மாடி 10 மாடி கட்டுறதுக்குள்ளேயே அந்த சிஎம்டிஏ அப்ரூவல்லாம் ஒழுங்காக வாங்கியிருக்கணும் அந்த பில்டிங். அப்புறம் ஆக்சிடென்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிறது. போபால் கேஸ் ட்ராஜடி தெரியும்னு நினைக்கிறேன். தென் ஆக்சிடென்ட் இன் டிரான்ஸ்போர்ட், வயலேஷன் ஆஃப் ரோட் ரூல்ஸ், கேர்லெஸ்ஸாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது. அப்புறம் டெரரிசம், த சோஷியல் அண்டர்ஸ்ட் ஆர் டிஃப்ரென்சஸ் பிரின்சிபல் லெட்ஸ் டு டெரரிசம் பண்ணுறது, வைலன்ஸ் பண்ணுறது தான். அப்புறம் ஸ்டாம்பீட் இஸ் அ சடன் ரஷ்ட் க்ரௌட் ஆஃப் பீப்புள் யூஸ்வலி ரிசல்ட்டிங் இன் இன்ஜுரிஸ் அண்ட் டெத். திடீர்னு ரொம்ப க்ரௌட் ஆகிட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல், இப்போ ரேஷனுக்கு ஏதோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, போன ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க, பணம் தராங்கன்னா உடனே என்ன பண்ணாங்க, எல்லோரும் கும்பலாக போய் அங்கே கூட்டத்தில் இருந்துட்டு அங்கே மூச்சு இடித்ததில் மூச்சு அடைச்சி இறந்துட்டாங்க சஃபகேஷனால். அந்த மாதிரி நடக்கிறது தான் ஸ்டாம்பீட். அண்ட் தென் சுனாமி அண்ட் ஃப்ளட்ஸ், அது எல்லாத்த பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க. And then early warning system at Indian National Center for Ocean Information Services INCOIS Hyderabad in 2007. And then it triggered one of the biggest tsunamis the world ever witnessed. The massive waves measuring up to 30 meters that killed more than 2 lakh people of Asia. In India, over 10,000 people were killed by the disaster. Tamil Nadu alone 1,705 deaths because of tsunami and flood. அந்த ஜனவரி நடந்ததுன்னு நினைக்கிறேன். சுனாமி டூ அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாமா. யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் யுவர் ஹோம் இஃப் யுவர் ஹோம் ஸ்கூல் எட்ஸெட்ரா ஆர் இன் வல்னரபிள் ஏரியாஸ். ஷீஷோர் பக்கத்தில் நமக்கு வீடு யாராவது இருக்கா, இல்லை. இந்த ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டுக்கும் வீட்டுக்கும் சீ லெவலுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு பார்க்கணும். திருவற்றியூர், எண்ணூர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே ஷீஷோர் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் நீலாங்கரை, அது நார்த்து சைடு, இது வந்து வெஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா அந்த நீலாங்கரை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷீஷோர் பக்கத்துலேயே தான் நிறைய பேர் வீடெல்லாம் இருக்குமே. மாமல்லபுரம் அதுவும் அப்படி தானே இருக்கும். அங்கே ஷீஷோர் டெம்பிள் பக்கத்துலேயே நம்ம ரெசார்ட் இருக்கோம்ல, அந்த மாதிரி இடத்துல தான் சொல்கிறாங்களே. டிஸ்கஸ் சுனாமிஸ் வித் யுவர் ரெசார்ட்டில் எவ்வளோ பேர் தங்கிட்டு இருப்பாங்க. டிஸ்கஸ் சுனாமிஸ் வித் யுவர் ஃபேமிலி, ரெவ்யூ சேஃப்டி அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் மெஷர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி. If you see the water receding, you must immediately leave the beach. வாட்டர் ரெசீட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். டோன்ட் கோ டு த கோஸ்ட் டு வாட்ச் த சுனாமியை பார்க்கறதுக்காக நம்ம போகக்கூடாது தண்ணி பக்கத்தில். டோன்ட் ட்ரை டு சர்வ் த சுனாமி வேவ். பி அவர் ஃபேக்ட்ஸ் அபவுட் சுனாமி. தண்ணிக்கிட்டலாம் நம்ம ஒரு வாட்டி போயிடணும்னா அப்படியே அடித்து கொண்டு போய் எங்கே விடுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃப்ளட்டு பற்றி பார்க்க போகிறோம். தேர் ஆர் 3 types ஆஃப் ஃப்ளட். ஃப்ளாஷ் ஃப்ளட், ரிவர் ஃப்ளட் அண்ட் கோஸ்டல் ஃப்ளட். என்னென்ன ஃப்ளட்? சச் ஃப்ளட் தட் ஆர் 6 hours கண்டினியூஸாக 6 hours ரெயின் வந்ததுன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் அது பேர். சச் ஃப்ளட்ஸ் ஆர் கால்ட் பை precipitation ஓவர் லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். ஸ்னோனால் அப்படியே ரிவரில் ஃப்ளட் வரும். ஸ்னோனால் அப்படியே தண்ணி நிரம்பிடும். கோஸ்டல் ஃப்ளட்னா சம்டைம் ஃப்ளட் ஆர் அசோசியேட்டட் வித் சைக்ளோன், ஹை டைட்ஸ் அண்ட் சுனாமி. ஃப்ளட்டு எப்படி வருதுன்னா கோஸ்டல் சைடில் பிகாஸ் ஆஃப் சைக்ளோன், நல்லா காற்று குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே சேர்த்து விடுறதுனால அங்கே கோஸ்டல் சைடில் ஃப்ளட் அப்படியே வந்துடும்.
காசஸ் ஆஃப் ஃப்ளட் என்னென்னா டோரண்டல் ரெயின்ஃபால், என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ரிவர் பேங்க், எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இன் கேட்ச்மெண்ட், இன்எஃபிஷியன்ட் இன்ஜினியரிங் டிசைன் வச்சு எல்லோரும் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு டேம் அண்ட் கெனால்ஸ்லாம் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ளட்டு வரத்துக்கு தண்ணி ஏரியெல்லாம் நிரம்பிடும். மழை வர வர ஏன்னா ஏரி இப்போ கூட என்ன சொன்னாங்க, புழல் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் நிறைஞ்சோட தண்ணியை திருப்பி விட்டாங்களா, 1000 லிட்டர் திறந்து விட்றோன்னு சொன்னாங்களா, அதுக்கு எல்லோரும் பயந்தோமா. அதனால் டேமு கெனால்லாம் நல்லபடியாக கட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க.